ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசனிங்லேருந்து ஒரு டாபிக் கம்ப்ளீட்டாக A to Z சால்வ் பண்ண போகிறோம். எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் சார் இருக்க கொஷினை சால்வ் பண்ண போகிறீங்கன்னா, 2012 இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்க பசில் ரிலேட்டட் சம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நமக்கு கேட்ட கொஷினுக்கான ஆன்சரை வந்து சீக்கிரம் குயிக்காக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பசில் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டன் வந்து கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸில் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க டைரக்டாக இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த அன்னோன் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு ஒன்று லாஜிக் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது வெர்டிக்கல் செங்குத்தா லாஜிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், கிடைமட்டமாக லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரிசாண்டலா கிடைமட்டமாக வந்து லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 20ல் இருந்து 13 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 7 அப்படின்றது கிடைக்கும். அதுதான் 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சீரீஸ் வந்து இரண்டாவது கிடைமட்ட லைனுக்கு வந்து இருக்கா, இரண்டாவது ஹரிசாண்டல் லைனுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ 30ல் இருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 22 கிடைக்கும். ஸோ நமக்கான லாஜிக் என்ன, அப்படியே ஹரிசாண்டலாக நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணி நமக்கு தேர்ட் காலமில் இருக்க நம்பரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 40ல் இருந்து கொஸ்டின் மார்க் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும், 28ன்றது கிடைக்கணும். கரெக்டுங்களா? இங்கே இருக்க கொஸ்டின் மார்க்கை ஈக்குவல் டு அந்த சைடும், இந்த 28 ஈக்குவல் டு இந்த சைடும் கொண்டு வரேன். அப்போ 40ல் இருந்து 28 மைனஸ் பண்ணால் நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத தெரிஞ்சிடலாம். ஸோ 28க்கு பதில் 30ன்னு வச்சுக்கோங்களேன். 40ல் இருந்து 30 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம 28ன்ற நம்பரை தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 40ல் இருந்து 28 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டாலே நமக்கு இந்த கொஸ்டின்லாம் அசால்ட்டாக போயிடும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது டயக்ராமேட்டிக்கில் கொடுத்துட்டு நம்பர்ஸை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு இந்த சென்டரில் இருக்க நம்பர் வந்து அவுட்டரில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன லாஜிக் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமை அப்படியே நோட் பண்ணி உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நமக்கு 4 3 2 யூஸ் பண்ணி 6 கொண்டு வந்தாங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை. இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 4 × 3 12 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த 12 இந்த 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6 என்பது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி ரைட்டில் இருக்க நம்பரோட டிவைட் பண்ணியிருக்காங்க. இதே லாஜிக் வந்து செகண்ட் டயக்ராமுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். 9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9 × 2 18 அப்படின்றது கிடைக்குது. அந்த 18 வந்து நம்ம இந்த ரைட் சைடில் இருக்க 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 3 3 6 × 3 18. அந்த 6ன்ற நம்பர் தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம லாஜிக் வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். என்ன பண்ணணும், 20ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 20 × 7 140ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 140 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிட்டாலே நமக்கான கொஸ்டின் மார்க் என்னன்றது தெரிஞ்சிடும். 1 5 5, 2 × 5 10, 8 × 5 40. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கணும், 28 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான தேர்ட் சம் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் விடுபட்ட எண்ணை காண்க. அதாவது இந்த டயக்ராமில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆஃப் பாக்ஸை வந்து டயக்ராம்குள்ளே கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்பர்ஸ் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு லாஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டரை வச்சு நமக்கு லாஜிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம்
கிளாரிட்டியாக தெரியும் அப்படின்றதுக்காக ஜூம் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7க்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும், 15ன்ற நம்பர் வரும். கரெக்டுங்களா? இந்த 15 நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கலாம், 7 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14ன்னு கிடைக்கும். அந்த 14ஓட 1 ஆட் பண்ணால் நமக்கு 15ன்னு கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்போது நமக்கு லாஜிக் என்ன, இன்ட்டு 2 + 1 அப்படின்ற லாஜிக் வந்து ஆப்போசிட் நம்பருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 7க்கு ஆப்போசிட்டில் வந்து 15 இருக்குது. அதே மாதிரி 5க்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது, 11ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இதே லாஜிக் அப்ளை ஆயிருக்கான்னு பார்ப்போம். 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10, 10 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 11ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கும் நமக்கு லாஜிக் வந்து கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், 2க்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கொஸ்டின் மார்க் இருக்குது. இதை நம்ம கடைசியாக ஃபைண்ட் பண்ணலாம். 3ஐயும் செக் பண்ணிட்டு வந்துடலாம் இதே லாஜிக்கில் இருக்கா அப்படின்றத. 3க்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும், 7ன்ற நம்பர் வரும். ஸோ 3ஐ வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். 6 + 1 7 அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு லாஜிக் என்ன, நேர் ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதில் இன்ட்டு 2 + 1 அப்படின்ற நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 2க்கு நேரில் தான் நமக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்ற நம்பரை இன்ட்டு 2 பண்ணி +1 பண்ணணும். இப்போ 2 × 2 4, 4 + 1 5 என்பது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அப்போ கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கணும், 5ன்ற நம்பர் வந்திருக்கணும். ஸோ செக் பண்ணிடலாங்களா, 5ன்ற நம்பர் வந்திருக்கான்றத பாருங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபைன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான லாஜிக் என்ன, நம்ம என்னென்ன லாஜிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் நம்பரோட இன்ட்டு 2 + 1 அப்படின்ற லாஜிக் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நம்பரோட ஆப்போசிட் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த நம்பரோட ஆப்போசிட்டை எப்படி கண்டுபிடிச்சோம், 2ன்ற நம்பரால் பெருக்கி 1ன்ற நம்பரால் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஜிக் என்னென்னு நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 4th கொஸ்டினுங்க. கேள்விக்குறியிட்ட இடத்தில் உள்ள சரியான எண் எது, விச் நம்பர் should be come in the place of question mark. அதாவது இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு பாக்ஸ் கொடுத்துட்டு 4 பாக்ஸ், அதாவது 4 சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 4 காலம் 3 சீரீஸில் கொடுத்துருக்காங்க. 3 ரோ 4 காலமில் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகணும். நமக்கு நல்லா இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பாக்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று ஹரிசாண்டலில் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வெர்டிக்கலில் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு எப்படி சார் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெர்டிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா 11 5 4 இருக்குது. அந்த 3 நம்பர் யூஸ் பண்ணி தான் 59 அப்படின்ற நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சார் அப்படின்னா, முதல் 2 எண்களை மல்டிப்ளை பண்ணுறாங்க. 11ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 55ன்ற நம்பர் கிடைக்குங்களா. அதை 3வது நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 4ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்களா, அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 55 + 4 59ன்னு கிடைக்கும். ஸோ இதே லாஜிக் வந்து நெக்ஸ்ட் காலமுக்கு ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணும், 13ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும். 13 × 4, 13 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4 × 3 12க்கு 2 பேலன்ஸ் 1, 1 × 4 4, 4 + 1 5, 52ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த தேர்ட் ரோவில் இருக்க நம்பரை ஆட் பண்ணும். தேர்ட் ரோவில் என்ன நம்பர் இருக்குது, +5 5ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 5 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 52 + 5 57 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கான லாஜிக் என்ன, ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 3வது நம்பரை ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கான லாஜிக். கரெக்டுங்களா? அப்போ 16 × 3 48ன்னு கிடைக்கும். அந்த 48 கூட என்ன பண்ணும், 3வதுல இருக்கிறது கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 56ன்னு கிடைக்குங்க. அப்போது 48 கூட எந்த நம்பரை கூட்டும் போது நமக்கு 56ன்னு கிடைக்கும். 48 கூட 8ன்ற நம்பரை கூட்டும் போது தான் நமக்கு வந்து 56 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன நம்பர் பிளேஸ் பண்ணணும், 8ன்ற நம்பரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஆப்ஷன் சி அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஜிக் என்ன, ஃபஸ்ட்டு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும், 3வது நம்பரை ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன், அடுத்த நம்பரோட அடிஷன் தான் நமக்கான லாஜிக்காக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. நமக்கான 5th கொஸ்டின் பார்ப்போங்க.
சேம் இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவற்றின் விடுபட்ட எண்ணை காண்க. வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் ஃபார் த ஃபாலோவிங். அதாவது சர்க்கிள்குள்ளே ஒரு 4 காலம் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு 4 செக்டாராக பிரிச்சுட்டாங்க, 4 செக்டாராக பிரித்து 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 நம்பரை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கொஷின் மார்க் இருக்க இடத்துல நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி. நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 4 29 கொடுத்துருக்காங்களா. அதாவது இந்த 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 5 × 4 20ன்னு கிடைக்கும். அதை லெஃப்ட் சைடு போட்டிருக்காங்க. 5ஐயும் 4ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். அதை ரைட் சைடில் போட்டிருக்காங்க. இதே லாஜிக் செகண்ட் சர்க்கிளுக்கு ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்த்துடலாம். 3ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24. ஸோ ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ 3 + 8 11, அதுவும் நமக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சேம் லாஜிக்கை வந்து நம்ம தேர்ட் டயக்ராமுக்கு யூஸ் பண்ணிடலாம். அப்போ 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 9 × 4 36ன்னு கிடைக்கும். ஸோ கொஷின் மார்க் இருக்க இடத்துல 36ன்ற நம்பர் தான் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 9ஐயும் 4ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 13ன்னு கிடைக்கும். அது நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மார்க் இருக்க இடத்துல நமக்கு என்னென்ன ஆன்சர் வரணும், 36 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு ஆன்சராக வரணும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருவோங்க. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராமுக்குள்ளே வந்து நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் லாஜிக்காக கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். அதாவது நம்ம இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1ல் இருந்து சீரீஸை அப்படியே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து நம்ம சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 1 வந்து எதோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதோ ஆர் ஆட் பண்ணும்போதோ 2ன்னு மாதிரி இருக்கும். 1 வந்து 2ன்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 வந்து எப்படி 6ன்னு மாதிரி இருக்கும், 3ன்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு மாதிரி இருக்கும். சேம் 6ங்கிறது எப்படி 24 மாதிரி இருக்கும், 6 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24ன்னு மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ நமக்கான லாஜிக் என்ன, அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கான ஆன்சராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 24ஐ × 5 பண்ணும்போது நமக்கு 120 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 2 3 4 5, அப்போ 120ஐ நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது எதோட மல்டிப்ளை பண்ணும், 6ஓட மல்டிப்ளை பண்ணிடும். 12 × 6 72. ஸோ 120ன்னு இருக்கனால ஒரு 0வை சேர்த்து விட்டுருங்க. அப்போ கொஷின் மார்க் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 720 அப்படின்ற நம்பரை போடணும். ஓகேங்களா, பாருங்கள் நல்லா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து மல்டிப்ளிகேஷன்ற லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். 720 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருவோங்களா. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, சேம் அதே மாதிரி மாடல் தான். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராமுக்குள்ளே சில நம்பர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து அப்படியே லாஜிக்கை வந்து ஃபைன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, சின்ன நம்பர்லேருந்து லாஜிக்கை ஃபைன் பண்ணிடலாங்களா. 4ன்ற நம்பரை எப்படி நம்ம 4ன்னு மாற்றிருக்கலாம், ஒரு 1ன்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 4ன்னு மாற்றிருக்கலாங்களா. ஓகே, வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூ ஆயிருக்கா, இந்த மல்டிப்ளிகேஷன் கண்டினியூ ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். இந்த 4ஐ 8ஆ மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4 2s are 8, 4 × 2 8. இந்த 8 வந்து நம்ம எப்படி 24ஆக மாற்றிருக்கலாம், 8ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24 மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ போன கொஷினோட காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி அதே லாஜிக் தான். அப்போ 24 நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3க்கு அப்புறம் வரப்போகிற நம்பர் என்ன, 4ன்ற நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 96ன்னு கிடைக்கும். ஸோ 96 எப்படி 480ன்னு மாற்றிருப்பாங்க, 4க்கு அப்புறம் வரப்போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 5, அந்த 96 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 480ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 480 நமக்கு எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கொஷின் மார்க் கிடைக்கும், 6ன்ற நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கொஷின் மார்க் கிடைக்கும். ஸோ 480 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 0வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 6 × 8 48க்கு 8 பேலன்ஸ் 4, 6 × 4 24, 24 + 4 28. அப்போ கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கணும், 2880 அப்படின்ற நம்பர் தான் நமக்கான ஆன்சராக வந்திருக்க முடியும். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி 2880 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருவோங்களா. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உக்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் ஈயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. given below are two series with specific pattern
வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 2 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க சீரிஸ்க்கு வந்து என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கோ அதே லாஜிக்கை வந்து கீழே இருக்க சீரிஸ்க்கு யூஸ் பண்ணி ஈயோட மதிப்பை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன தெரியணும், மேலே இருக்க லாஜிக் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இந்த ஏல வந்து எப்படி 13ன்னு மாற்றினாங்க, இந்த 13 வந்து எப்படி 29ன்னு மாற்றினாங்க, இந்த 29 53ன்னு எப்படி மாற்றினாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதே லாஜிக்கை நம்ம கீழே இருக்க சீரிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது நான் லெஃப்ட் சைடில் வந்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். நான் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட் லாஜிக்கு கண்டுபிடிக்கிறேன். 7 வந்து எப்படி நமக்கு 13 மாற்றிருக்கலாம், 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14, 14 இருந்து எதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 13 மாறும், 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 13 மாறும். ஓகே, வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த 13 எப்படி நமக்கு வந்து 29 மாற்றிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணலாம். 13 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 26ன்ற நம்பர் கிடைக்குது. அப்போ 26 எப்படி 29 மாற்றிருப்பாங்க, ஒரு 3ன்ற நம்பரால் கூட்டும் போது நமக்கு 29 மாறி இருக்கும். 13 × 2 26, 26 + 3 29. ஓகே, 29 வந்துருச்சு. இந்த 29 எப்படி 53 மாற்றினாங்கன்றதை பார்த்தலாம். 29 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 58ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 29 × 2 58, 58 53ன்னு மாத்திரக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 5ன்ற நம்பரால் மைனஸ் பண்ணியிருக்கலாம். 5ன்ற நம்பர் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 53 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 29 × 2 58, 58லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு 53 அப்படின்ற நம்பர் தெரியும், கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்தே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லாஜிக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன சார் லாஜிக்கு, நம்ம நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவாக ஆட் நம்பரை வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவாக அடுத்தடுத்து வர ஆட் நம்பரை வந்து மைனஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம்னா அடுத்ததில் ஆட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணோம்னா ஆட் பண்ணுறோம். இதுதான் லாஜிக். சேம் லாஜிக் 53 113 மாற்றி பார்த்துருங்களா? 53 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 106 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். கரெக்டுங்களா? 106ன்ற நம்பர் கிடைக்கும். 106 113 மாற்றோம்னா எதை நம்பரை கூட்டியிருக்கணும், 7ன்ற நம்பரை கூட்டினோம்னா 113 அப்படின்ற நம்பர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதே லாஜிக் வந்து கீழே இருக்க சீரிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாங்களா? இந்த 5ன்ற நம்பரை யூஸ் பண்ணி தான் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சேம் லாஜிக், 5ன்ற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 5 × 2 10, 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. அப்போ இந்த 9ங்கிற நம்பர் தான் ஏ. இந்த ஏவை வச்சு தான் நம்ம பி கண்டுபிடிக்கணும். 9 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும், +3. ஆட் நம்பரை வந்து ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ 9 × 2 18, 18 + 3 21. அப்போ 21ன்றதா நமக்கான பியோட வேல்யூ. இந்த பியை வச்சு தான் நம்ம சி கண்டுபிடிக்கணும். பின்றது பார்த்தீங்கன்னா 21, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 42 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வரப்போகிற ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வரப்போ நம்ம மைனஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா முன்னாடி ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வரப்போகிற நம்பருக்கு வந்து மைனஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிட்டோம். 21 × 2 42, 42லேருந்து 5 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 37 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சியோட மதிப்பு. ஓகேங்களா? நம்மளோட சியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சியை யூஸ் பண்ணி தான் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 37 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3க்கு அப்புறம் வரப்போகிற ஆட் நம்பர், ஒற்றை நம்பருங்கிறது 7. நம்ம இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ்க்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக நமக்கு மைனஸ் ப்ளஸ் அப்படின்றதான் நமக்கு 2 இடத்துலையுமே லாஜிக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த லாஜிக்கு நம்ம சேமாக ஃபாலோ பண்ணுறோம். அதனால் ஓகேங்களா? அப்போ 37 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 74 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். ஸோ 74 7ன்ற நம்பரோட கூட்டும் போது 81ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட டியோட வேல்யூ. ஓகேங்களா? டியோட வேல்யூ வந்து 81. நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம், 81 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 9ன்றதான் நமக்கு அடுத்து வரப்போகிற ஆட் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம ப்ளஸ் போனதுக்கு யூஸ் பண்ணோம். அப்போ இந்த இதுக்கு வந்து மைனஸ் பண்ணணும். 81 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 162ன்னு கிடைக்கும். அந்த 162லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 153ன்றது கிடைக்கும். இதுதான் நம்மளோட இஓட மதிப்பு. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 153 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சேம் சீரீஸை வந்து இதே லாஜிக்கு, அந்த சீரீஸ்க்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணுமோ அதே லாஜிக்கு தான் நமக்கு கேட்ட கொஷினுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே லாஜிக் தான் கேட்ட கொஷினுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ 153 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பேட்டர்னில் நமக்கு அதிக சான்சஸ் இருக்குது நமக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த மாதிரி மாடலை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருவோங்க.
இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் த சீரீஸ். அதாவது நமக்கு 2 3 4 24 39 கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். 20 30 40 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதுக்கான லாஜிக் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் மெத்தட் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை செங்குத்தா வெர்டிக்கலாக நமக்கு லாஜிக்கே யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த கொஷினுக்கான லாஜிக் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்பரை எடுத்து எழுதிக்கிறாங்க. இந்த நம்பரை வந்து கூட்டுறாங்க. எது கூடனா இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க. 2ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன 4. அப்போ 20ஐயும் ப்ளஸ் 4ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது 24என்ற நம்பர் கிடைக்குது. அதுதான் நமக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தெளிவாக லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த லாஜிக்கெலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விதத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு லாஜிக் வைக்கலாமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே லாஜிக் வந்து செகண்ட் காலமுக்கு அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். லாஸ்ட் நம்பருங்கிறது 30, ஃபஸ்ட்டு நம்பருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 3ன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3ஐ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 3ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். ஸோ 30ஐயும் 9ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 39 கிடைக்கும். ஸோ நமக்கான சேம் லாஜிக் தான் செகண்ட் காலமுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. இதே லாஜிக்கே நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்போ 40 லாஸ்ட் நம்பருக்கு 40, இங்கே 4ன்ற நம்பரை ஸ்கொயர் பண்ணும் ப்ளஸ் 4 ஸ்கொயர்ட். 4 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன 16. அப்போ 40 + 16 56ன்ற நம்பர் தான் நமக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் மார்க்குங்கிறது 56ன்ற நம்பரை நம்ம அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 56. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டைரக்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் நம்பரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிள் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பயுமே சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். 2 இடத்துல சின்ன நம்பர் இருக்குது. ஆனால் நமக்கு மேலே இருக்க நம்பர்லாம் பாருங்களேன் 27 125 அப்படின்ற நம்பரை பார்த்தோன்னே இதெல்லாம் எதோட கியூப் அப்படின்றது தெரிஞ்சிடும். 3 கியூபோட வேல்யூ தான் 27. அப்போது 3க்கு நேராக என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட கியூப் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 1க்கு நேராக என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க 1 வந்து கியூப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 5க்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்க 125 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கியூப் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கான லாஜிக் என்ன ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை வந்து கியூப் பண்ணணும். அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் வரப்போகிற நம்பர் என்ன 4 கியூப். 4 கியூபோட வேல்யூ என்ன 64 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான லாஜிக் என்ன ஆப்போசிட் லெட்டரோட கியூப் வேல்யூ. ஓகேங்களா? ஆப்போசிட் லெட்டரோட கியூப் ஆப்போசிட் ஸ்கொயர்டு அப்படின்றதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளோட எட்ஜஸில் வந்து நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 நம்பர் எப்படி வந்துச்சு, அதாவது அந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை 2 நம்பரை யூஸ் பண்ணாமல் ஒரு நம்பரை மட்டுமே யூஸ் பண்ணி அந்த நம்பரை கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அந்த ஒரு நம்பரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம். என்ன லாஜிக் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். அதில் வந்து எக்ஸோட மதிப்பு வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் கார்னரில் இருக்க நம்பரை ஆட் பண்ணுங்கள். 13 + 5 18ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 18 எப்படி சார் 324 மாற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இந்த 18 வந்து ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. சார் எனக்கு ஸ்கொயர் தெரியாது சார், கண்டுபிடிக்க தெரியாது சார், எப்படின்னு சொல்லித்தாங்க சார் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க. நானே தனியாக சொல்லி கொடுத்துறேன். ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 1. எப்பயுமே 2 டிஜிட்டாக எழுதிக்கோங்க. ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சுன்னா 2 டிஜிட்டாக எழுதுறப்போ முன்னாடி 0 போட்டுருங்க. அப்போது 8 ஸ்கொயர் பண்ணால் 64. தனித்தனியாக டிஜிட்டை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த தனித்தனி டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 8. அப்படியே பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே பவரில் எப்பயுமே 2 தான் வரப்போது. ஸோ காமனாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு அந்த 16 ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து அப்படியே நம்பர் கீழே ஆட் பண்ணிடுங்க. 4 + 0 4, 6 + 6 12க்கு 2, பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 1 3. அதுதான் 324ன்னு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதே லாஜிக் நெக்ஸ்ட் கொடுத்துருக்க டயக்ராமுக்கு அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். 11 + 6 17. அப்போ 17ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் என்ன 289. 1 ஸ்கொயர் பண்ணால் 01, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 1 × 7 7, 7 2 சார் 14. ஒரு நம்பர் விட்டுட்டு அப்படியே அந்த 14 போட்டுருங்க. 14 போட்டு அப்படியே ஆட் பண்ணுங்கள். 289ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? சேம் லாஜிக்கை நம்ம தேர்ட் டயக்ராமுக்கு அப்ளை பண்ணிடலாம். 21 + 7 28ன்னு கிடைக்கும். ஸோ 28ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 8 ஸ்கொயர் பண்ணால் 64.
அப்படியே டிஜிட்ஸை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். 2 × 8 16, அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 16 × 2 32, ஒரு ஃபேக்டர் விட்டுட்டு 32 போட்டுருங்க. அப்படி மேலேருந்து கீழே ஆட் பண்ணுங்கள். 4 8 7, அப்போ 28ஓட ஸ்கொயர் வேல்யூன்னு 784. அப்போ இந்த எக்ஸ்ன்ற பிளேஸில் என்ன நம்பர் வந்திருக்கணும்? 784 அப்படின்ற நம்பர் நமக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. சேம் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க சீரீஸ்க்கு வந்து என்ன லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே லாஜிக் அப்ளை பண்ணி கீழே இருக்க சீரீஸோட ஈயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே இருக்க சீரீஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு 6 எப்படி 18ன்னு மாற்றிருக்கலாம்? 6 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18ன்னு மாறும். ஓகே, இந்த 18 எப்படி 36ன்னு மாற்றிருக்கலாம்? அந்த 18 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36ன்னு மாறி இருக்கும். ஓகே, 36 எப்படி 108ன்னு மாற்றிருக்கலாம்? 36 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 108ன்னு மாறி இருக்கும். ஸோ சேம் 108 எப்படி நம்ம 216ன்னு மாற்றிருக்கலாம்? 108 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 216ன்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு லாஜிக் என்ன, இன்ட்டு 3 × 2, ஆல்டர்னேட்டிவாக இன்ட்டு 3 × 2 வந்து நமக்கு லாஜிக்காக கிடச்சிருக்கு. இதே லாஜிக்கை நமக்கு அடுத்த சீரீஸில் இருக்க நம்பருக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 2, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பருக்கு எதை மல்டிப்ளை பண்ணும்? 3 மல்டிப்ளை பண்ணும். 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட ஏவோட மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் 6ன்னு போட்டுடலாம். இந்த ஏவை யூஸ் பண்ணி தான் பி கண்டுபிடிக்கணும். பிக்கு என்ன மல்டிப்ளை பண்ணும்? 2ன்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணும். 6 × 2 12. இதுதான் நம்மளோட பியோட மதிப்பு. பியை யூஸ் பண்ணி தான் சி கண்டுபிடிக்க போகிறோம். 12 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்ட்டு 3, ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக இன்ட்டு 3 × 2ன்னு பண்ணிட்டு வந்திருக்காங்க. 12 × 3 36. அப்போ நமக்கு சியோட மதிப்பு என்ன? 36 அப்படின்றது கிடச்சிருக்கு. சியை வச்சு தான் டி கண்டுபிடிக்க போகிறோம். 36 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 72 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நம்மளோட டியோட மதிப்பு. 72 வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இன்ட்டு 3 × 2 × 3 × 2, அப்போ 2 முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 216 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஈயோட வேல்யூ. நமக்கு ஈயோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 216. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா, சியில் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளில் வந்து அவுட்டரில் 3 நம்பர் இருக்குது, சென்டரில் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அந்த அவுட்டரில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி தான் சென்டரில் இருக்க நம்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். அவுட்டரில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணி இந்த 12 கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இருக்கிற நம்பர் அவுட்டரில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 4 × 6, 5 × 4 20, 20 × 6 120, 120ன்னு கிடச்சிருச்சு. ஓகே சார், நமக்கு 12 இருக்கே சார், ஆனால் நமக்கு 120 கிடச்சிருக்கு. என்ன சார் பண்ணலான்னா, ஒரு 10ஆல் டிவைட் பண்ணலாம். 10ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ஸோ 12 கிடச்சிருக்கு. இதே லாஜிக் வந்து செகண்ட் டயக்ராமுக்கும் அப்ளை ஆயிருந்துச்சுன்னா இதே லாஜிக் வந்து தேர்ட் டயக்ராமுக்கு யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவுட்டரில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணும். 6 × 5 30, 30 × 7 210. ஸோ 210ன்னு கிடச்சிருக்கு. இதை 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 21ன்னு கிடச்சிருக்கு. ஸோ சிம்பிள் லாஜிக் என்ன, அவுட்டரில் இருக்க நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 10 பண்ணணும். அப்போ 4 × 8 32, 32 × 10 320. ஸோ எப்படியும் 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 4யும் 8யும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். 4 × 8 32 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. லாஜிக் புரிஞ்சுங்களா? அவுட்டரில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 10. ஓகேங்களா, அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை 10 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான லாஜிக். ஓகேங்களா, இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோட கடைசி கொஸ்டின். இதே மாதிரி இதோட பார்ட் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இது பார்ட் 1 மட்டும்தான். ஏன்னா நம்ம நிறைய நேரம் வீடியோஸ் போட்டோம்னா, அதாவது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து மேக் பண்ணி போட்டோம்னா மக்கள் வந்து முழுசாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம்னா மேக்ஸிமம் நமக்கு மூளையோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் நம்மளால் கவனிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 நிமிஷம் தான் எக்ஸாக்டாக கவனிக்க முடியும். ஆனால் நம்ம 1.5 மணி நேரம் 3 மணி நேரம்னு உட்காரப்போ நம்மளால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக கவனிக்க முடியாது. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட 15வது கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு டைரெக்ஷன் 8 டைரெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி
டயக்ராமில் கொடுத்துட்டாங்கனால என்ன பண்ணணும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு மூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போது சின்ன நம்பருங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் நம்ம லாஜிக்கை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன நம்பர் வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சார் இந்த 4 வந்து 7 மாற்றிருப்பாங்க அப்படின்னா 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். அதுதான் நமக்கான இந்த நம்பர். இந்த 7 வச்சு 15 கண்டுபிடிக்கணும். ஸோ 7 × 2 + 1 7 × 2 14. 14 வந்து 1 கூட்டும் போது நமக்கு 15 கிடைக்குது. அதுதான் நம்மளோட தேர்ட் நம்பர். இந்த தேர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் 29 கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி 15 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும். 30லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 29 நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த 29 யூஸ் பண்ணி தான் 59க்கு மூவ் பண்ண போகிறோம். 29 × 2 பண்ணும்போது 58. 58 1 கூட்டினோம்னா நமக்கு 59 அப்படின்றது கிடைக்கும். அப்போ நமக்கு லாஜிக் என்ன, × 2 -1 + 1ன்னு ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. × 2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, 1 குறைச்சி 1 கூட்டிகிட்டே போயிருக்காங்க. இதே மாதிரி 59லேருந்து 117 எப்படி வந்திருக்கும், 59 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 118ன்னு கிடைக்கும். அதுலேருந்து 1ன்ற நம்பரை மைனஸ் பண்ணால் 117 அப்படின்ற நம்பர் வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி 117 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 234ன்னு கிடச்சிருக்கும். அது கூட 1ன்ற நம்பர் ஆட் பண்ணும்போது 235ன்ற நம்பர் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த 235 வச்சு தான் நம்ம கொஷின் மார்க் கண்டுபிடிக்க போகிறோம். 235 என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே +1 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷினுக்கு என்ன பண்ணணும், -1 பண்ணணும். 235 நமக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 200 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 400ன்னு கிடைக்கும். 30 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு கிடைக்கும். 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 470ன்னு கிடைக்கும். 470லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 469 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது 235 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 470ன்னு கிடைக்கும். நான் பிரித்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி பிரித்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 235 பார்த்தீங்கன்னா 235 எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 200 + 30 + 5 அப்படின்ற மாதிரி பிரித்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 200 × 2 400. 200 × 2 400. 2 × 30 60. 2 × 10 2 × 5 10. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 470ன்னு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு நம்பர் குறைக்கணும். லாஜிக் படி ஒரு நம்பர் குறைச்சோம்னா 469ன்றதான் கொஷினில் கிடச்சிருக்கு, ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தாங்க. இது பார்ட் 1 வீடியோ மட்டும்தான். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். முக்கியமாக நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற வேர்டை மட்டும் தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும், அதாவது நம்மளோட வீடியோஸாக இருக்கட்டும், நம்மளோட டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த பொதுவான டெலகிராம் குரூப்பில் தான் நமக்கு போடுவோம். ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.